ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? சனி பயிற்சி என்பது ஆகிவிட்டது. இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசியில் வந்து அமர்ந்து விட்டார். மீனராசியை பார்க்கும் பொழுது கொத்தாக அங்கு 5 கிரகங்கள் காணப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. அதாவது சித்திரை மாதத்தின் தொடக்கம். சார், சித்திரை மாதம்னாவே எங்களுக்கு வெயில் தானே சார் ஞாபகம் வருது? ஆமாங்க, அப்பொழுதுதான் உச்சமடைகிறார் அக்னி கிரகம் சூரியன் என்ற ஒரு கிரகம். அதுவும் மேஷராசியில் உச்சமடைகிறார். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் வக்ரகதியில் இருக்கிறார்கள். இந்த மாதத்தின் நடுவில் வக்ர நிவர்த்தி என்பதும் ஏற்படுகிறது. இதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவர் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் கடக ராசியில் நீசம் செய்கிறார். இப்பொழுது ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு ஆகிய அந்த 3 கிரகங்களுமே மே மாதத்தில் தான் பயிற்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சனி பயிற்சி என்பது முடிந்துவிட்டது. தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி மே மாதத்தில் தான் இருக்கிறது. இந்த அனைத்து பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ப்ளஸ் கொடுக்க போகிறது, என்னென்ன மைனஸ் கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். ஏப்ரல் மாத ராசி பலனை மிகவும் ஆர்வத்துடன் காத்திருந்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணக்கூடிய நபர்களில் கும்பராசிக்காரர்களும் சேர்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த 7.5 சனியில் இவங்களுக்கே தெரியும், நடு சனி நம்மளை விட்டுருச்சு, கடைசி 2.5 மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்குது அப்படிங்கிறது. இந்த கடைசி 2.5 நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த டிஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த நடு 2.5க்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் மினிமமாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாமல் மே மாதத்தில் இவங்க ராசிக்கு குரு பார்வை வரப்போகுதுங்கிறது எல்லா கும்பராசிக்கும் தெரியும். இப்போ ராசியில் வரக்கூடிய ராகு நெகட்டிவ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இந்த ராசியில் வரப்போகிற ராகுவை குரு பார்க்க இருப்பதனால் இந்த ராகு என்பவர் ஒரு பாசிட்டிவ் ராகுவாக மாறிவிடுவார். நாம் எடுத்த விஷயங்களை கண்டிப்பாக விடாப்படியாக ஒரு வெற்றிகரமான விஷயமாக மாற்றிக்கொள்ள முடியும். அஷ்டமத்தில் இருந்த கேது இது நாள் வரைக்கும் நமக்கு ஏராளமான கஷ்டத்தை கொடுத்து கொண்டு தான் இருந்தார். அவரும் 7ஆம் வீட்டுக்கு வந்து அமரப்போகிறார். இப்போ நமக்கு பிரச்சனைகளை கொடுத்த இந்த அஷ்டம கேதுவை அந்த வீட்டின் அதிபதியான புதன், மேலும் இவர்களுக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் உச்சமடைந்து பார்க்க இருக்கிறார். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஷ்டம கேதுவுடைய நெகட்டிவ் இவர்களுக்கு விலகிவிடும். அடுத்த நெகட்டிவ் என்று பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்த செவ்வாய் என்பவர் இதே ஏப்ரல் மாதத்தில் 6ஆம் வீட்டில் வருகிறார். 6ஆம் வீட்டில் அசுப கிரகம் வருவது என்பது இவர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலனை கொடுக்கும். மேலும் இங்கு குரு என்பவர் செவ்வாயின் வீட்டை பார்ப்பதும், செவ்வாய் என்பவர் குருவின் வீட்டை பார்ப்பதும், பார்வை பரிவர்த்தனை என்பது இவர்களுக்கு ஜீவனமும் லாபமாக வருவதனால் தொழில் மற்றும் லாபத்தில் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும். எல்லாம் ரைட்டு சார், 4ஆம் வீட்டில் குரு இருக்கே சார், இது வந்து அர்த்தாஷ்டம குரு, அஷ்டம குருவில் பாதி எஃபெக்ட் அர்த்தாஷ்டம குரு என்ற உங்களது கேள்வி நியாயமானது. ஆனால் இது 2-4 பரிவர்த்தனை யோகமாக வருகிறது. 2ஆம் வீட்டில் சுக்கிரன், 4ஆம் வீட்டில் புதன், 2ஆம் வீட்டில் சுக்கிரன், 4ஆம் வீட்டில் குரு. இந்த குரு என்பவர் இப்பொழுது 5ஆம் வீட்டை நோக்கி பயணிக்க இருக்கிறார். இப்போ இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர்களுக்கு கேந்திரஸ்தானாதிபதி அவர் பகை கிரகமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் சூரியன் உச்சமடைகிறார். அப்போது வாழ்க்கை துணைவருக்கு அது ப்ளஸ்ஸு. வாழ்க்கை துணைவருக்கு ப்ளஸ்ஸுனாவே அது வந்து இவர்களுக்கும் ப்ளஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்கள் மூலமாக அபிவிருத்தி ஏற்படும், வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் அபிவிருத்தி ஏற்படும். இதெல்லாம் தவிர ஒரு பெரிய ப்ளஸ் புதன் சுக்கிரன் கூட்டணி, அதில் சுக்கிரன் உச்சம். கும்பராசிக்கு சுகஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி, பஞ்சமாதிபதி சேர்க்கை.
மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டை இந்த உச்ச சுக்கிரனும் புதனும் முதல் தரமான ராஜயோகத்தை கும்பராசிக்குத்தான் கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு நட்பு கிரகங்கள் மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வந்து உட்கார்வது மட்டுமல்லாமல் இங்கே சுக்கிரன் உட்கார்வது என்பது 2-4 பரிவர்த்தனையாக வந்து மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் உங்களது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்வது என்பது இளமை மாறாத தோற்றம், நாம் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் நமக்கு ஒரு அங்கீகாரம், மரியாதை, ஒரு செல்வாக்கு சொல்வாக்கு என்பதை இந்த கூட்டணி என்பது ஏற்படும். இப்போ இது நாள் வரைக்கும் எப்படியெல்லாம் நம்ம அடி வாங்கினோம், போகிறவன்ட்ட அடி, வர்றவன்ட்ட அடி, நிற்கிறவன்ட்ட அடி, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அடி, மேல் வீட்டுக்காரன்ட்ட அடி, கீழ் வீட்டுக்காரன்ட்ட அடி, யாருன்னே தெரியல சார், அவன் கூட என்னை அடிச்சுட்டு போயிட்டான் சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய இந்த வருடத்துக்கு உண்டான ஃபவுண்டேஷன், அஸ்திவாரத்தை போடக்கூடிய ஒரு மாதமாக அமையும். இப்போ நிறைய புது கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் மூலமாக நல்ல தெளிவான கிளைண்ட், நல்ல பே மாஸ்டர் வருவது, அதன் மூலம் நிறைய கடன்களை அடைப்பது, கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், சுப நிகழ்வுகள், சொன்ன விஷயத்தை காப்பாற்றுவது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை சார்ந்து அபிவிருத்தி, கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் ஒரு பூரணமான சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு நல்ல ஏற்றமும் ஒரு திருப்பு முனையும் ஒரு வெற்றியும் பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மட்டும் இவர்கள் மேலும் அபிவிருத்தி பெறுவதற்கு இப்பவே ராகு வழிபாடு, துர்கா வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் செய்வதன் மூலம் கண்டிப்பாக வெற்றிகள் பெற முடியும். இப்போ இங்கு புதன் சுக்கிரன் கூட்டணியை மையமாக வைத்து இவர்கள் வீடு வாகனங்களில் அபிவிருத்தி பெற முடியும். ஒரு பெரிய இடம் காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருக்கிறேன், வாடகைக்கு ஆள் வரல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்ல டெனன்ட் கண்டிப்பாக வருவார்கள். சார் இந்த இடத்தை விற்று, இந்த வீட்டை விற்றுத்தான் நான் என் கடனை அடைக்க வேண்டும், பிறகு ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு இடம் வாங்க வேண்டும், ஒரு கம்ஃபர்டான ஒரு ஸ்பேஸ் வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த கும்பராசி நபர்கள் திரும்ப திரும்ப கடன் அப்படிங்கிற ஒரு சிலந்தியில் மாட்டினவங்க, திரும்ப திரும்ப நோய் நொடி, எதிராளி, வம்பு வழக்கு, கேஸு, பிரச்சனை, வெளிநாட்டுக்கு போய் பிரச்சனை என்றெல்லாம் முடங்கி கிடந்த கும்பராசிக்காரர்கள் இனி கும் என்று எந்திரித்து வரக்கூடிய காலகட்டம். ஏப்ரல் மாதம் மேலும் ஏற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கும். பிரதானமான வழிபாடு அப்படின்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் புதன்கிழமைகளில், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் பலன்களை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக சொல்லாமல் கிரகங்களின் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும் பொழுது இந்த காணொளியை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வது என்பது எங்களுக்கு மேலும் ஒரு ஆர்வத்தையும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. கீப் சப்ஸ்கிரைப்ட். வாழ்த்துக்கள். வெற்றி.